ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி பௌர்ணமி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனே தீரக்கூடியது. இன்று இரவு இதை மட்டும் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? என்ன செய்யணும் இந்த ஆடி பௌர்ணமி அன்று? என்ன பரிகாரம் செய்யணும்? இந்த ஆடி பௌர்ணமி எப்போ ஆரம்பிக்குது, எப்போ நிறைவடைகிறது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். ஆடி பௌர்ணமி முதல்ல திதி எண்ணெயிலிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி பௌர்ணமி அப்படிங்கிறது இன்று மாலையிலிருந்தே நம்மளுக்கு ஆரம்பித்து விடுகிறது. இன்று மாலை 6:10 ஆரம்பித்து நாளை மாலை 4:51 இந்த ஆடி பௌர்ணமி அப்படிங்கிறது நிறைவடைகிறது. சரிங்க, நாளை 51 நம்மளுக்கு பௌர்ணமி திதி அப்படிங்கிறது நிறைவடைகிறது. அப்ப இந்த நீர் வழிபாடு, நாம ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இந்த நீர் வழிபாடு நிறைய பேர் செஞ்சு அதுல பலனடைஞ்சிருக்காங்க. அதுவும் இன்றைய தினம் ஆடி பௌர்ணமி அப்படிங்கிறது மிக மிக விசேஷமானது. நம்முடைய பிரச்சனைகள் எதுவானாலும் சரி, ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லைங்க, உங்ககிட்ட எவ்வளோ பிரச்சனை இருக்குதோ, எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, அம்பாள் இந்த ஆடி பௌர்ணமி அன்று ஒரு நொடி பொழுதுல உங்க பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்த்து வைப்பாள். பொதுவாக ஆடி மாதத்துல அம்பிகைக்கு விசேஷமாக வழிபாடு செய்வோம் இல்லைங்களா? அப்ப ஆடி பௌர்ணமி அன்று நாம எப்படி வழிபாடு செய்யணும்? அதுவும் ஆடி பௌர்ணமி அன்று முதல்ல நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர்றது அம்பாளினுடைய வழிபாடு. இரண்டாவது, ஆடி பௌர்ணமி அன்று சத்யநாராயணர் பூஜை செய்வாங்க. மூன்றாவது, சிவபெருமானுக்கு நாம கிரிவலம் செய்வது. திருவண்ணாமலையில கிரிவலம் செய்வாங்க. இப்ப நிறைய கோவில்கள்ல அவங்கவுங்க ஊர்ல இருக்கக்கூடிய மலை சார்ந்த கோவில்கள்ல கிரிவலம் செல்வார்கள். கிரிவலம் செல்பவர்கள் இன்று இரவு நீங்க கிரிவலம் செல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு மாலை 6 மணிக்கு மேல, 6:10 மேல நம்மளுக்கு பௌர்ணமி திதி அப்படிங்கிறது வந்துருது. சரிங்க, இப்ப நம்ம பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நீர் வழிபாடு எப்படி செய்யணும், எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்க இரவு ஒரு 7 மணிக்கு இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க. கிளாஸு இல்லை எங்ககிட்ட ஒரு பெருசாக பவுல் தாமா இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல, எது உங்ககிட்ட இருக்குதோ கண்ணாடியால் இருக்கக்கூடிய பொருட்களாக இருந்தால் ரொம்ப சிறந்தது. ஏன்னா இந்த கண்ணாடி பொருட்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை உண்டு. அதனால தான் இந்த கண்ணாடி பொருட்களை நான் பயன்படுத்த சொல்கிறேன். சரிங்க, இப்போ ஒரு கிளாஸ் எடுத்தாச்சு. அதில் சுத்தமான நீரை நிரப்பிக்கோங்க. நிரப்பிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை எல்லாமே அந்த தண்ணிக்குள்ளார நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க. ஏலக்காய் 3, கிராம்பு 3, ஒரு துண்டு பச்சை கற்பூரம், ஒரு 2 இலை துளசி, ₹1 நாணயம், இது எல்லாமே அந்த கிளாஸில் போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா ஒரு மூடியோ இல்லை அதுக்கு நீங்கள் மூடி வச்சுருக்கீங்கன்னா கூட அதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்துக்கோங்க. இப்போ எங்கே நிலாவோட வெளிச்சம் தெரியுதோ அந்த இடத்துக்கு வந்துக்கோங்க. வந்துட்டு உங்கள் இடது கையில் வச்சுக்கணும், வலது கையால் மூடிக்கணும். மூடிட்டு உங்கள் பிரச்சனைகள் என்னவோ அதை உங்களுடைய குலதெய்வத்தையும் அம்பாளையும் சந்திர பகவானையும் நினைத்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர வேண்டும், கடன் பிரச்சனை தீர வேண்டும், வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும். உங்களுடைய பிரச்சனைகளை வாய்விட்டு கூறியும் மனதாரையும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய நீரை அப்படியே நீங்க அங்க அந்த நிலா வெளிச்சத்திலேயே வச்சிடுங்க. வச்சுட்டு இரவு முழுவதும் இருக்கட்டும். ஏன்னா மாலை 6 மணிக்கு மேல நாளை மாலை வரைக்குமே நம்மளுக்கு இந்த பௌர்ணமி திதி அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அந்த பௌர்ணமி நாட்கள்ல அந்த நிலா வெளிச்சத்துல இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நிறைய சக்திகள் இருக்கும். அப்ப அந்த அதிர்வலைகள் எல்லாமே அந்த கண்ணாடி கிளாஸ்குள்ள இருக்கிற அந்த நீரும் அந்த கண்ணாடியும் அப்சர்வ் பண்ணிக்கும். எல்லா கோவில்லையும் பாருங்க தெப்பக்குளம் வச்சிருப்பாங்க. ஏன்னா அதனுடைய மொத்த சக்தியும் இரவு நேரத்துல அந்த தெப்பக்குளத்துல தான் இருக்குமா. அதனுடைய அதிர்வலைகளை பூரா அந்த நீர் கிரகித்து கொள்ளும்.
இந்த நீருக்கு அப்படி ஒரு தன்மை உண்டு. அதனாலதான் எந்த கோவிலில் போனாலும் தெப்பக்குளம் இருந்ததுன்னா அங்கே குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய நல்ல அதிர்வலைகள் நம்மளுக்கு நம்ம உடம்புல படும்போது நம்மளும் சுத்தமாகி நம்மளுக்கும் ரொம்ப பாசிட்டிவான ஒரு புத்துணர்ச்சியோட இருப்போம். அதனால தான் எல்லா கோவில்கள்லையும் தெப்பக்குளம் அப்படின்றத அமைச்சிருக்காங்க. இந்த பௌர்ணமி அன்று இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நிறைய சக்திகள் அதிர்வலைகள் இருக்கும். அது எல்லாமே இந்த கண்ணாடியும் தண்ணியும் கிரகித்து கொள்ளும். அதற்கப்புறம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த நீரை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்தம் மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கெல்லாம் குடிக்கிறதுக்கு கொடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய தண்ணீரை உங்கள் வீட்டு மூளை முடுக்கு இண்டு இடுக்கு எல்லா இடத்துலையும் தெளிச்சு விடுங்க. பாத்ரூமு, சமையலறை, பின்னாடி, முன்னாடி, முன்வாசல் எல்லா பக்கமும் தெளிச்சு விட்டுருங்க. சுற்றி வீட்டை சுற்றி எல்லா பக்கமும் இந்த நீரை தெளிச்சிடுங்க. மீதி இருந்தால் கால்படாத இடத்துல ஊற்றிடலாம். இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பௌர்ணமி அன்று செய்யும் போது நிறைய நன்மைகள் நடக்க ஆரம்பித்து விடும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கிட்ட எல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க, எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பேச ஆரம்பிச்சிட்டோம்னாலே ஒரு தடை வந்துடுதுமா, அந்த காரியம் நடக்கவே முடிய மாட்டேங்குது, நாங்களும் நிறைய தடவை முயற்சி பண்ணி பார்த்துட்டோம் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஆடி பௌர்ணமியாக இருந்தாலும் சரி, வரக்கூடிய பௌர்ணமி நாட்கள்லனாலும் சரி, இந்த நீர் வழிபாடு பௌர்ணமி அன்று செய்யும் போது சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் நடக்க ஆரம்பித்து விடும். நிறைய பேர் தொழிலில் முடக்கம், தொழிலில் நிறைய நஷ்டமாகிறது, இது மாதிரி பிரச்சனைகளில் இருக்கிறவங்க கூட நீங்கள் இந்த நீர் வழிபாட்டை செய்யலாம். உங்கள் தொழிலில் லாபம் ஏற்படும், முன்னேற்றம் ஏற்படும். இன்னைக்கு நான் கொஞ்சமாக தான் அதை ஒரு சின்ன ஒரு தொழிலாக தாங்க ஆரம்பித்தேன், இன்னைக்கு நான் ரொம்ப பெருசாக அந்த தொழிலை நான் டெவலப் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு அது மாறிவிடும். அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது இந்த நீர் வழிபாடு. ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்று அந்த நாளுக்குரிய சிறப்பான வழிபாடுகளையும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பதிவுல ஒவ்வொரு மாதமும் நான் கொடுத்துக்கிட்டே வர்றேங்க. தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு வர்றவங்களுக்கு அது தெரியும். நிறைய பேர் செஞ்சு பயனடைஞ்சிருக்காங்க. நீங்களும் இந்த ஆடி பௌர்ணமி அன்று செய்யுங்கள், கை மேல உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த பரிகாரம் செய்வதற்கு எந்த ஒரு பொருள் சேதமோ பணச்சேதமோ எதுவுமே கிடையாதுங்க. நம்ம வீட்டில் கிச்சனில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் இந்த பரிகாரத்தை நாம் செய்ய போகிறோம். இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே பணத்தை வசியப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது. இந்த நீருக்கும் நல்ல அதிர்வலைகளை கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை உண்டு. ஆக இது எல்லாமே ஒரு சேர நம்மளுக்கு கிடைக்கும் போது நம்ம ரொம்பவே பாசிட்டிவாக நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பித்து விடும். நம்பிக்கையோட செய்யுங்க, கை மேல உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.